நிறுத்துங்கள் இருவரும். உடனடியாக வைத்தியரை அழைத்து வாருங்கள், இந்த நிமிஷமே. என்ன விளையாட்டு இது? இவ்வாறுதான் சண்டையிடுவதா? கையில் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது, நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒன்றும் யுத்த களம் அல்ல, இது விளையாட்டுக்காக நடக்கும் போட்டி, அவ்வளவுதான். உயிரை பணைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுவிட்டால் என்ன நஷ்டமாகிவிடப் போகிறது சொல்லுங்கள். மகனே சலீம், எனக்கு பட்ட காயம் ஒன்றும் பெரியதல்ல. ஆனால் எனக்கு அது பெரிதுதான். இங்கு வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், அதை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கும் அஸ்ஸலாம். கூறுங்கள் அம்மணி, நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும்? அது நான் இதை விற்க வந்திருக்கிறேன். ஏன் அவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது தங்கம் தான். ஆம், உண்மைதான், தங்கமே தான். ஆனால் இதை எங்கிருந்து திருடி வந்தாய்? என்னை பார்த்தால் திருடி போல் இருக்கிறதா? எங்களது இக்கட்டான சூழ்நிலையால் என் அன்னையின் கம்மலை விற்க வந்திருக்கிறேன். அதிகம் செம்பு கலந்த தங்கம் இது. 10 நாணயங்களுக்கு மேல் தர இயலாது. என்ன, 10 நாணயமா? ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? இதோ பாரம்மா, 10 நாணயங்கள் தான் தருவேன். வேண்டுமென்றால் பெற்றுக்கொள், இல்லாவிட்டால் வேறிடம் செல். ஆனால் அதோடு எனக்கும் தெரியும், நீ அந்த குற்றவாளி ராஷித் கானின் மகள் தானே. நான் ஏதோ இரக்கம் காட்டி உங்களுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன். இதே என்னிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் உன்னை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பார்கள். சரி, தாங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள். இந்த வாங்கிக்கொள். மிக்க நன்றி. அன்னை நேற்று இரவிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. சாப்பிட ஏதாவது வாங்கி செல்வோம். அண்ணா, 4 ரொட்டி கொடுங்கள். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். அனைவரும் நன்றாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். நகரத்தை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி. இளவரசர் சலீமின் நண்பர் குதுபுதீன் அவர்களுக்கு இந்த வாரத்தில் நிக்கா நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இதுவே நம்முடைய இறுதி சந்திப்பாக இருக்கலாம். நான் உன்னிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன், அதுவும் என்னை பற்றி. குத்துப், இளவரசர் சலீமின் நண்பரா? அப்படியென்றால் அவனும் யாக்குதா? குதுப்பிற்கு நிக்கா நடக்க போகிறதா? இங்கே பாருங்கள், உங்கள் ரொட்டி கீழே விழுந்து விட்டது. நாதரா, நீ நாதரா தானே? சக்கீனா, யா அல்லாஹ், நல்ல வேளை நீ என்னை அடையாளம் கண்டு விட்டாய். சரி, நீ இங்கு எப்படி? பிறகு நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்?
நாதிரா, என்ன ஆயிற்று? அதை என்னிடம் கொடுங்கள். இங்கே வைத்து விடுங்கள். உங்கள் கையை காட்டுங்கள் ஜோதா பேகம். இனி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இது சிறிது நேரத்திற்கே வழி கொடுக்கும். ஏன் சிரிக்கிறீர்கள்? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், காயம் எனக்கு படவில்லை, உங்களுக்கு தான் பட்டிருக்கிறது. ஏன் இப்படி பதட்டப்படுகிறீர்கள்? உங்களுக்கு காயம் பட்டால் அது எனக்கு வலிக்கிறது ஜோதா பேகம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஷேன்ஷா, இது சிறு காயம்தான், சரியாகிவிடும். உண்மையை கூற வேண்டும் என்றால், இந்த காயம் பட்டதால் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காயம் ஏற்பட்டதற்கு யாராவது சந்தோஷப்படுவார்களா? ஏன் இல்லை? தன் தாய்க்கு காயம் ஏற்பட்டதை பார்த்து அதற்கு மருந்து போடுவதற்கு மகன் ஓடி வந்தானே, அப்பொழுது தாய்க்கு என்ன தோன்றும் என்றால், மீண்டும் மீண்டும் இப்படி காயம் ஏற்பட வேண்டும் என்று. நீங்களும் பார்த்தீர்கள் தானே ஷேன்ஷா, சலீம் எப்படி வேதனைப்பட்டான் என்று. இந்த காயத்தால் ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிற்று. இன்னும் சலீமின் மனதில் என் மீது பாசம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. தாங்களே பார்த்தீர்கள் அல்லவா, அவன் எவ்வளவு கோபமாக என்னை திட்டினான். அது உண்மைதான். நமக்குள் எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், வித்தியாசம் இருந்தாலும், நமக்குள் இடைவெளி இருந்தாலும், கோபங்களோ இருக்கலாமானால், நம் குழந்தைக்கு நம் மீது எப்போதும் அக்கறை இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு முறை அவனுக்கு புரிய வைக்க நான் மாறுவேடத்தில் வந்தபோது அவன் உங்களை காப்பாற்றுவதற்காக தன் வாளை எடுத்து என்னை தாக்கினானே. மரியாதையாக நகைகளை கொடுத்து விடு. என் அணையை விட்டு விடு. விடு. எனக்கு நினைவிருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி இதுதான். ஒரு பிள்ளை தன் தாய் தந்தையை கவனித்துக் கொண்டாலே போதும். அவர்களுக்கு சேவை செய்வதும் அவர்களை கவனித்துக் கொள்வதும் பெற்றவர்களுக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் எதுவாக இருக்கும்? எனக்கு கண்ணனிடம் இருக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான். இந்த அன்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதேபோல் நானும் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். இனி ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு காயம் ஏற்பட்டால் என்னால் தாங்க முடியாது. நீங்கள் மறந்துவிட்டீர்கள் ஷேன்ஷா, நான் ராஜபுத்திரி. எதுவாக இருந்தாலும் தாங்கள் என்னுடைய பேகம் ஆவீர்கள். நீங்கள் நான் கூறுவதை கேட்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நான் கட்டளையிட வேண்டியதாக இருக்கும். விளையாடினேன். என்னை சந்திக்க நிச்சயம் வருவார். யா அல்லாஹ், இப்போது என்ன செய்ய போகிறாய்? ஏதாவது செய்து முதலில் நான் இந்த நிக்காவை நிறுத்த வேண்டும். நான் குதுப்பிடம் சென்று அவரிடம் கூறி இந்த நிக்காவை நிறுத்த வேண்டும். உனக்கு அதற்கு என்ன உரிமை இருக்கிறது? எந்த உரிமையோடு நீ அவரிடம் செல்ல போகிறாய்? எந்த காரணத்தை கூறி நிக்காவை தடுக்கப் போகிறாய்? நீ எப்பொழுதாவது அவனை காதலிக்கிறாய் என்று அவனிடம் கூறியிருக்கிறாயா? இல்லை அவனாவது உன்னை காதலிப்பதாக உன்னிடம் கூறியிருக்கிறானா? அவ்வாறு உன்னிடம் ஏதாவது கூறியிருக்கிறானா? உங்கள் விருப்பத்தை நீங்கள் கூறியிருக்க வேண்டும் அண்ணா. நல்ல வேளையாக நான் அன்று கூறவில்லை. அனார்கலியை நான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாக நாதிராவை வெறுக்கிறேன். ஒரு நிமிடம் கூட என்னால் அவளோட சேர்ந்து இருக்க இயலாது. பிறகு எவ்வாறு வாழ்நாள் முழுவதும் சேர்ந்திருப்பது? போகட்டும், அதை விட்டுத்தள்ள. நீ ஆரம்பிக்க போகும் உன்னுடைய புது வாழ்க்கைக்காக என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உன்னை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் மனதில் காயத்தோடு இப்படி அடைந்து கொண்டிருப்பது எனக்கு தான் வேதனையாக உள்ளது. அதற்கு அவசியமே இல்லை சகோதரா. இந்த உலகத்தில் அனைவரின் ஆசையும் நிறைவேறுவது இல்லை. விருப்பத்தை வாய் வார்த்தையில் கூற வேண்டும் என்ற அவசியமில்லை சக்கீனா. என் மீது அவருக்கு இருக்கும் காதலை நான் அவர் கண்களில் கண்டேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஏதோ ஒரு கட்டாயத்தினாலும் ஏதோ காரணத்தினாலும் தான் குதுப் வேறு பெண்ணை நிக்கா செய்ய போகிறார். நீ கூறினாய் அல்லவா? உன்னிடம் ஏதோ கூற வந்ததாக சொன்னாய் அல்லவா? ஒருவேளை இந்த நிக்காவை பற்றி கூட கூற வந்திருக்கலாம் அல்லவா? ஒருவேளை உன்னை காதலித்திருந்தால் உன்னை சந்திக்காமல் சென்றிருப்பாரா? கொடுத்த வார்த்தைக்காக ஷெஹின்ஷாவையே எதிர்த்து போராட துணிந்த அவர் உனக்கு கொடுத்த வாக்கை எப்படி மறந்தார்? அவர் நலமாக இருப்பதாக நீதானே கூறினாய் நாதிரா. பிறகு ஏன் அவர் உன்னை பார்ப்பதற்கு வரவே இல்லை?
ஆனால் இப்பொழுது நீ அவரை பார்க்க சென்றால் உன் காதல், உன் சுயமரியாதை அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும். மறந்து விடாதே. விதி என் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். விட, நான் இப்பொழுது சந்தோஷமாக உள்ளேன். என்னுடைய நண்பன் ஃபரானின் திருமணத்தை தான் பார்க்க இயலாமல் போனது. ஆனால் உன் திருமணத்தை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த பெண் மட்டும் நாதிரா இல்லை என்றால் தங்களது மனம் காயப்பட்டிருக்காதல்லவா? ஒருவேளை உங்கள் மனதிலும் கூட வெறுப்பு ஏற்பட்டிருக்காது. இந்த விருப்பம் பாதையில் முடியும் என்றால் அவ்வாறே முடியட்டும். நான் மனதார குதுப்பை சபிக்கவும் மாட்டேன். அவரை நான் வெறுத்து ஒதுக்கவும் மாட்டேன். நான் குதுப்பை விரும்புகிறேன். அல்லாவின் கருணையால் அவர் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். இனி நான் அவரை சந்திக்கப் போவதில்லை. குதா அவரின் திருமண வாழ்க்கையை நன்றாக வைக்க வேண்டும். ஆனால் என்னுடைய மனதில் இந்த காதல் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். என் மனதில் அவளை நினைத்து வெறுப்பு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் மீது சத்தியம், அந்த பெண் மீண்டும் என்னுடைய வாழ்வில் வந்தால் அவளுடைய வாழ்க்கையை நான் நரகமாக மாற்றி விடுவேன். என்ன ஆயிற்று அன்னையே? வைத்தியர் வந்திருக்கிறார். என்ன விஷயம் வைத்தியரே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இவருக்கு உண்டான காயத்தினால் காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறைவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. இவ்வாறு காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டே போனால் அது மூளையை பாதித்துவிடும். இதற்கு மேல் அல்லாவின் கரங்களில் தான் அனைத்தும் உள்ளன. வைத்தியர் அவர்களே, இதற்கு வேற எந்த சிகிச்சையும் இல்லையா? நான் தான் கூறினேனே, குதாவின் கரங்களில் தான் அனைத்தும் உள்ளன. தந்தையே, நாம் இங்கு வந்திருக்கவே கூடாது. அனைத்தும் என்னால் தான். நான் தான் இங்கு வர வேண்டும் என்று அடம் பிடித்தேன். அதனால் தான் தந்தைக்கு இந்த நிலைமை. நீ என்ன கூறுகிறாய் மகளே? நாங்கள் இங்கு வந்தது உன்னுடைய மகிழ்ச்சிக்காக தான். அப்பொழுதுதான் நீ குதுப்பை சந்திக்க முடியும். எங்களுக்கு அதுதான் மிகவும் முக்கியம். உன்னுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். நீ ஒரு முறை குதுப்பிடம் பேசிவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷம் கிடைத்துவிடும். இல்லை அன்னையே, தந்தை குணமடைந்ததும் நாம் இங்கிருந்து சென்று விட வேண்டும். மகளே, அந்த அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவர். நீ ஒரு வேலை செய். நீ அந்த காசி பாபாவின் தர்காவிற்கு செல். அங்கு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். உன் தந்தையும் குணமடைந்து விடுவார். பிறகு உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலும் கிடைத்துவிடும். சரி. இன்று தாங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? ஷேன்ஷா, உங்களுக்கு நன்றாக தெரியும், வேண்டுதலை சொல்லக்கூடாது. ஆனால் நாம் இருவரும் ஒன்றே அல்லவா? என்னிடம் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? சரி, முதலில் நீங்கள் கூறுங்கள். எப்போது பார்த்தாலும் நான் தான் முதலில் கூற வேண்டுமா? சரி விடுங்கள், நாம் ஒரு வேலை செய்யலாம். இப்பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து நம் வேண்டுதலை கூறலாம். சரி. சலீமின் மகிழ்ச்சி. ஒரே விஷயத்தையே வேண்டினோம் அல்லவா? நிச்சயமாக, ஏன் இருக்காது? சலீம் நம் வாரிசு அல்லவா? அவன் நம்முடைய இரத்தம். நம் இருவரால் அவன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தான் அவனை அதிகமாக நேசிக்கின்றோம். நான் இப்போது வேண்டிக் கொண்டது என்னவென்றால், சலீம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவனுக்கு நிறைய அன்பு கிடைக்க வேண்டும். என்ன, அவ்வளவுதானா? அது மட்டுமல்ல, நான் விருப்பப்படுவது என்னவென்றால், உங்களுக்கும் சலீமிற்கும் இடையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்கள் இருவரின் உறவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த அளவிற்கு என்றால், யாராலும் பிரிக்க முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும். ஆமீன். வாருங்கள்.
ஷெகன்ஷா, தாங்கள் அனுமதி அளித்தால் நிக்காவிற்கான சடங்கை ஆரம்பிக்கலாம் அல்லவா? நன்றி ஷெகன்ஷா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலீம், நீ எங்கே செல்கிறாய்? நிக்கா இன்னும் முடியவில்லை. நான் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஃபரானின் திருமணம் முதலில் நடக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது. ஃபரான் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவன் திருமணத்தையும் நடத்தி வைக்க முடியாமல் போய்விட்டது. குறைந்தபட்சம் அவனுக்காக வேண்டிக் கொள்வது தவறில்லையே. ஆகட்டும், விரைவாக வந்துவிடு. யா மோலா, எனது தந்தை விரைவில் குணமடைய வேண்டும். அவர் என் மகிழ்ச்சிக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறார். அவர் மீது கருணை காட்டுங்கள். இன்று வரை நல்லது கெட்டது அனைத்திலும் தாங்கள் துணையாக இருந்தீர்கள். அதை நான் மறக்கவில்லை. நீங்கள் எங்களை மறந்து விடாதீர்கள். எங்களை கைவிட்டு விடாதீர்கள். உங்களிடம்தான் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். எனது தந்தையை விரைவில் குணமடைய செய்து விடுங்கள். इब्तिदाई इश्क है ये, ना सुकूना चैन, सारी सारी रहना जागे प्यार में दो नैन. மோலா, என் சகோதரன் குத்துப் அவனுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறான். உலகத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அவனை ஆசீர்வதியுங்கள். அதோடு ஃபரானின் ஆத்மாவிற்கும் சாந்தி கொடுங்கள். धीमी धीमी आँच वफा की दिल में सुलगती है, धीरे धीरे मीठी चुभन सी दिल में मचलती है. रात दिन किसी की यादें करवटें बदलती हैं, दिल मेरा ये दर्द मोहब्बत साथ लेके चलती है. जब लगे लगन बढ़ती जाए अगन, इश्क की है